நயன்தாரா இந்த வருஷம் ஹேட்ரிக் அடிக்க போவது உறுதி. டோலிவுட்டில் செம்ம ஸ்டார்ட். கடந்த ஆண்டு நடிகை நயன்தாரா நடிப்புல ஒரே ஒரு படம் தான் வெளியாச்சு. அதுவும் நேரடியா ஓடிடில தான் வெளியாச்சு. மாதவன், சித்தார்த், மீரா ஜாஸ்மின் உடன் இணைந்து நயன்தாரா நடித்த டெஸ்ட் திரைப்படம் ஓடிடி ரசிகர்களையும் பெரிதும் கவரவில்லை. கடந்த 2025ஆம் ஆண்டு நயன்தாராவின் கணவர் விக்னேஷ் சிவனுக்கு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல. ஆனா இந்த ஆண்டு இருவருக்கும் மிகப்பெரிய ஆண்டாக அமைய போவது உறுதி அப்படின்னே தெரியுது. அதுலயும் சங்கராந்திக்கே தெலுங்குல சிரஞ்சீவியோட நயன்தாரா நடிச்ச மன்ன சங்கர வரப்பிரசாத் காரு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியுள்ள நிலைமையில இந்த ஆண்டு ஹேட்ரிக் வெற்றியையும் நயன்தாரா ருசி பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாலகிருஷ்ணா நடித்த அகண்டா 2 படத்தை விட அதிரடியா மிகப்பெரிய வசூல் வேட்டையை சிரஞ்சீவி நயன்தாரா நடித்த மன சங்கர வரப்பிரசாத் காரு திரைப்படம் ஈட்டியுள்ளதா ரசிகர்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. அனில் ரவிபுடி இயக்கத்துல முதல் நாள்லயே வெளியான இந்த படம் 84 கோடி ரூபாய் வசூலை ஈட்டியுள்ளது. பிரபாஸோட தி ராஜாசாப் திரைப்படம் முதல் நாள்ல 102 கோடி ரூபாய் வசூல் என்று சொல்லப்பட்ட நிலைமையில 4 நாள் வசூலாக 201 கோடி ரூபாய் வசூலை மட்டுமே ஈட்டியுள்ளது. அந்த படம் பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்டு டிசாஸ்டர் ஆகிவிட்டதா சொல்லப்படுது. ஆனா அதே சமயம் குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட சிரஞ்சீவி நயன்தாரா திரைப்படம் சங்கராந்தி வின்னரா மாறியுள்ளதாக டோலிவுட் பாக்ஸ் ஆபீஸ் டிராக்கர்கள் கணிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி கேவிஎன் தயாரிப்புல யாஷ் நடிப்புல நயன்தாரா நடிச்சுள்ள டாக்ஸிக் திரைப்படமும் வெளியாகுது. கண்டிப்பா அந்த படம் 1000 கோடி வசூல் வேட்டை நடத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தெலுங்கு, கன்னட படங்களை தொடர்ந்து தமிழ்லையும் நயன்தாராவுக்கு பெரிய படம் சம்மருக்கு வெளியாக போகுது. வேல்ஸ் நிறுவனம் தயாரிப்புல சுந்தர்சி இயக்கத்துல நயன்தாரா, ஊர்வசி, யோகி பாபு, ரெஜினா கசான்ட்ரா உள்ளிட்ட பலர் நடித்துள்ள மூக்குத்தியம்மன் 2 திரைப்படம் இந்த ஆண்டு கோடை விடுமுறை வெளியீடாக வெளியாகும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த நிலைமையில இந்த ஆண்டு நயன்தாராவுக்கு ஹேட்ரிக் வெற்றி கன்ஃபார்ம் அப்படின்னே தெரியுது. மேலும் கவினுடன் நயன்தாரா நடித்துள்ள ஹாய் படமும் இந்த ஆண்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. வர பிப்ரவரி மாதம் பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, எஸ்.ஜே. சூர்யா, சீமான், கௌரி கிஷன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படமும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. தீபாவளி, கிறிஸ்துமஸ் என கடந்த ஆண்டு ரிலீஸ் தள்ளி போன விக்னேஷ் சிவனோட படமும் இந்த ஆண்டு வெளியாகி 100 கோடி வசூல் வேட்டை நடத்தினா நயன்தாரா செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க.